ஹாய்ங்க தேர்ஸ்டே மார்னிங் எனக்கு மட்டும்தான் எப்படி தோணுதா உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் தோணிகிட்ருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சா அதை சாப்பிட்றக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் ரீசன். அன்றைக்கி ராகி சேமியா இருந்தது, அதான் பார்த்திங்கன்னா லெமன் விட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்த லெமனில் ஜூஸ் போட்டலாம் அப்படின்ட்டு. சாப்பிட தான் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஜூஸ்னால் நல்லா சூப்பராக இறங்கிட்டு இருக்குது. பசங்களுக்கு ஐஸ் போடாமல் கலக்கி கொடுத்துட்டு நானும் ஒரு ஐஸ் போட்டு ஜூஸை குடிச்சு முடிச்சேன். அடுத்து ஒரு 11 மணிக்கு மேலே வரும் பார்த்திங்கன்னா ஒரு பசி. அப்பப்பா கண்ட்ரோலே பண்ண முடியாது, எதாவது சமைச்சு சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. சோயா பீன்ஸ் இருந்ததுன்ட்டு சோயா பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். புதினா எதுவுமே கிடைக்கல, வெயிலுக்கு இங்கே கடலை கூட வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க, சீக்கிரமாக வாடிடுது அப்படின்ட்டு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வச்சுட்டு நம்ம நார்மல் ரைஸில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கோயிலில் கொடுப்பாங்கல்லங்க தக்காளி சாதம், அந்த டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கு ஃபுல் பாய் அதுக்கப்புறம் கர்டெல்லாம் வச்சு சூப்பராக அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.